அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஜூன் மாத ராசி பலன்கள் 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். ஜூன் 2024இல் சுக்கிரன், புதன், சூரியன், சனி வக்கர பயிற்சி என முக்கிய கிரகங்களின் பயிற்சியெலாம் நடக்க போகுது. ஜூன் மாதத்தில் சுக்கிர ஆதித்ய யோகம் மற்றும் கஜலட்சுமி ராஜயோகம் உருவாகுது. இந்த மாதத்தில் 4 முக்கிய கிரகங்களின் பயிற்சி நடக்க போகுது. இதன் காரணமாக சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டம், பண வரவு, பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பெலாம் இருக்குது. ஜூன் 2024 மாதத்தில் நடக்கும் கிரக பயிற்சி என்னன்னு பார்க்கும் பொழுது, ஜூன் 12ஆம் தேதி சுக்கிர பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஜூன் 14ஆம் தேதி புதன் பகவான் மிதுனத்திற்கு மாறுகிறார். ஜூன் 15ஆம் தேதி சூரிய பகவான் ரிஷபத்தில் இருந்து மிதுனத்திற்கு மாறும் ஆனி மாதம் ஆரம்பம். ஜூன் 29ஆம் தேதி புதன் பகவான் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஜூன் 30ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியில் வக்கர பயிற்சி மேற்கொள்ள உள்ளார். இந்த கிரக பயிற்சிகளின் காரணமாக ஜூன் மாதத்தில் மிதுன ராசியில் புத ஆதித்ய யோகமும் சுக்கிர ஆதித்ய யோகமும் கஜலட்சுமி ராஜயோகமும் உருவாகுதுங்க. ஜூன் மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது மிதுன ராசி. மிதுன ராசிக்காரவங்க ஜூன் மாதத்தின் 2ஆம் பாதையில் அதிக நம்பிக்கையுடன் இருப்பாங்க. சேமிப்பு மற்றும் ஒட்டுமொத்த முன்னேற்றம் எதிர்பார்க்கப்படுது. பிள்ளைகள் வாழ்க்கையில் முன்னேற்றம் காணலாம். உங்கள் தாயார் உறுதுணையாக இருப்பார். மேலும் அவரது உடல்நிலை மேம்படும். உங்கள் உணர்ச்சி நல்வாழ்வு நன்றாக இருக்கலாம். ரியல் எஸ்டேட் மற்றும் உடன் பிறந்தவர்கள் மூலம் ஆதாயம் கொடும். தற்போதைய உடல்நல பிரச்சனைகள் வரும் நாட்களில் தீர்க்கப்படலாம். நீங்கள் புதிய திறன்களை கற்றுக்கொள்ளலாம் மற்றும் பிற வாய்ப்புகளை ஆராயலாம். நீங்கள் ராஜதந்திரியாகவும் மூலோபய ரீதியாகவும் சிந்திப்பீங்க. உங்கள் தந்தை அல்லது குடும்பத்தில் உள்ள பெரியவங்கள்ட்ட கருத்து வேறுபாடுகள் அல்லது தவறான புரிதல்கள் இருக்கலாம். மதம் மற்றும் ஆன்மீகத்தில் அதிக ஆர்வம் சாத்தியமாகும். காதல் மற்றும் உறவு எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, ஜூன் மாதத்தில் உங்கள் மனைவி கூட்டாளியுடனான உறவு மிகவும் நேர்மையாகவும் காதலாகவும் மாறக்கூடும். நீங்கள் நல்ல திருமண மகிழ்ச்சியை அனுபவிக்கலாம். உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவாக இருப்பாங்க. உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இடையே அன்பு, ஆர்வம் மற்றும் பாசம் இருக்கலாம். நீங்கள் நல்ல திருமண மகிழ்ச்சியை அனுபவிக்கலாம். உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவாக இருப்பாங்க. உங்களுக்கு உங்கள் மனைவிக்கும் இடையே அன்பு, ஆர்வம் மற்றும் பாசம் இருக்கலாம். திருமணமான பூர்வீகவாசிகள் ஆதரவு மற்றும் புரிதலுக்காக தங்கள் கூட்டாளிகளை சார்ந்திருக்க வாய்ப்புள்ளது. நீங்களும் உங்கள் மனைவியும் சமூக கூட்டங்களில் கலந்து கொள்ளலாம் மற்றும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களை சந்திக்கலாம். புதிய காதல் துணையை தேடும் நபர்களுக்கு இது ஒரு நல்ல மாதம்தான். ஈகோ குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகளை ஏற்படலாம். குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை நிலவும். நீங்கள் தொலைதூர பயணங்களை மேற்கொள்ளலாம். இதில் அன்புக்குரியவங்கள்ட்ட வெளிநாட்டு பயணங்களும் அடங்கும். அடுத்தது நிதியை பற்றி பார்க்க போகிறோம். உங்கள் நிதி நிலைமை நல்லா இருக்கும். சேமிப்பு உயரும். உங்கள் தந்தையிடமிருந்து கொஞ்சம் பணம் பெறலாம். நிதி விஷயங்களில் இந்த மாதம் நீங்கள் அதிர்ஷ்டத்தையும் அனுபவிக்கலாம். திடீர் லாபமும் கூடும். வசதிகள் மற்றும் ஆடம்பரங்கள் மற்றும் உங்கள் மனைவிக்காக செலவுகள் ஏற்படலாம். வழக்கத்திற்கு மாறான உடல்நல பிரச்சனைகளுக்கும் செலவுகளும் ஏற்படலாம். கடந்த கால முதலீடுகள் இப்போது சில ஆதாயங்களை கொண்டு வரலாம். பங்கு சந்தைகள் மற்றும் கமிட்டிகள் முதலீடு செய்வதற்கு இது சாதகமான மாதம். உங்கள் கூர்மையான மனமும் உள்ளுணர்வும் நல்ல பணவரவை உறுதி செய்யும். சமய நிகழ்ச்சிகள் அல்லது நண்பர்களுடன் கூடி வருவதற்கான செலவுகள் கூடும்.
ஜூன் மாதம் முதல் பாதியில் அரசு தொடர்பான செலவுகள் கூடும். வெளியூர் பயணங்கள் தொடர்பான செலவுகளும் கூடும். அடுத்தது தொழிலை பற்றி பார்க்க போகிறோம். உங்கள் தொழிலை பொறுத்தவரை உங்கள் தற்போதைய நிலையை தக்க வைத்து கடின உழைப்பு அவசியம். வேலையில் இருக்கும் போட்டியாளர்கள் உங்கள் நல்ல பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த சதி செய்யலாம். புதிய தொழில் வாய்ப்புகள் கூட. சிலர் வெளிநாட்டிலிருந்து வருவாங்க. சரியான வாழ்க்கை பாதையில் உங்கள் பங்குதாரர் அல்லது வழிகாட்டியின் ஆலோசனையை பெறவும். வேலை மாற்றத்தை நினைத்து பயம் மற்றும் பதட்டம் ஏற்படலாம். பணியில் உள்ள வாக்குவாதங்கள் இணக்கமான முறையில் சமாளிக்க முயற்சி செய்யுங்கள். சக பெண் ஊழியர்களால் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். சக ஊழியர்கள் மற்றும் மேல் அதிகாரிகளின் அங்கீகாரத்தை பெறுவீங்க. உங்கள் ராஜதந்திரம் மற்றும் புதுமையான யோசனைகள் வேலையில் உங்களுக்கு உதவும். வெளிநாட்டு பயணங்கள் புதிய வாய்ப்புகளை தரலாம் மற்றும் உங்கள் தொழில்முறை நெட்வொர்க்கை விரிவுபடுத்த உதவும். புதிய வேலை தேடுறவங்களுக்கு கவர்ச்சியான வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல தலைமைத்துவ திறன்களை வெளிப்படுத்துவீங்க. அடுத்தது வணிகத்தை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் சுதந்திரமாக வேலை செய்ய விரும்புவதால் 9-5 வேலையை செய்வதை விட உங்கள் சொந்த தொழிலை தொடங்கலாம். நீங்கள் லாபத்தை தேடினால் கூட்டாண்மை நல்ல யோசனையாக இருக்காது. தற்போதுள்ள தொழில்கள் சாதகமான கட்டத்தை காணும். நீங்கள் ஒரு திருப்புமுனையை நாடினால் சரியான மூல பயத்தையும் சந்தை பங்கை மீட்டெடுக்க உங்களுக்கு உதவக்கூடிய நபர்களையும் நீங்கள் தாக்குவீங்க. இருப்பினும் வணிகத்தை புதுப்பிக்க செலவுகள் அதிகரிக்கலாம். பங்குதாரர் மற்றும் வணிக பங்காளிகள் லாபம் குறைவதற்கு காரணமாக இருக்கலாம். ஏற்கனவே உள்ள கூட்டாண்மைகள் மறுமதிப்பீடு செய்யப்பட வேண்டும் அல்லது மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும் என்று தொழில் சம்பந்தமான பயணங்கள் முக்கியமானதாக இருக்கும். பெண் பணியாளர்கள் மற்றும் வணிக கூட்டாளிகள் இப்போது உங்களுக்கு நன்மை செய்யலாம். உடல்நலத்தை பற்றி பார்க்க போகிறோம். உங்கள் உடல்நிலை சீராகி முன்னேற்றம் காட்ட ஆரம்பிக்கும். தூக்கமும் மேம்படலாம். இதன் விளைவாக நிம்மதியான மனநிலை மற்றும் மன அழுத்தம் குறையும். வேலை தொடர்பான மன அழுத்தத்தை சமாளிப்பதற்கான வழிகளை கண்டறிய முயற்சிக்கணும். குடும்ப பிரச்சனைகளை தீர்க்க உங்களின் உணர்ச்சிபூர்வமான அறிவு கைகூடும். சிலர் தங்கள் இரத்த சர்க்கரை அளவு இப்போது அதிகரித்து வருவதை காணலாம். கல்வியை பற்றி பார்க்க போகிறோம். மாணவர்கள் தங்களின் கல்வி முயற்சிகளில் எந்த இடையூறுகளையும் சமாளித்து சிறப்பாக செயல்படுவாங்க. கவனம் மற்றும் ஞாபக சக்தி மேம்படும். வெளிநாட்டில் கல்வி கற்கும் வாய்ப்புகளை பெறலாம். மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் சிறப்பாக செயல்படலாம். கல்வியை மேம்படுத்த தெய்வீக நுட்பம் அதாவது கணேஷ் பூஜையை செய்யுங்க. உங்களுக்கு நல்லதாக நடக்கும். மிதுன ராசிக்கான நல்ல தேதிகள் 1, 2, 3, 4, 12, 13, 14, 15, 16, 20, 21, 22, 23, 28, 29, 30. மிதுன ராசிக்கு சாதகமற்ற தேதி 5, 6, 7, 8, 9, 24, 25. இதுவரைக்கும் நாம் பார்த்தது ஜூன் மாத ராசி பலன்களில் மிதுன ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.